ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 69 படத்திலிருந்து சமந்தா வெளியேறிட்டதாகவும் T69ல இன்னொரு மாஸ் ஹீரோ ஜாயின் பண்ணியிருக்காருன்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தளபதி இப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை முடிச்சுட்டு அடுத்த 2 மாதம் தமிழக வெற்றிக்கழக முதல் மாநில மாநாட்டை நடத்துகிற வேலையில் இறங்க போகிறாரு. தளபதி 69 படம் பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் செப்டம்பர் மாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் T69 படத்தோட ஷூட்டிங்கை நவம்பரில் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. T69ல தளபதிக்கு ஜோடியா சமந்தா நடிக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருந்தது. ஆனால் இப்போ என்னாச்சுன்னு தெரியல. சமந்தா இந்த படத்திலிருந்து விலகிட்டதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. T69ல தளபதிக்கு ஜோடியா நடிக்க நயன்தாரா கிட்ட வினோத் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காராம். T69 நம்ம தளபதி நடிக்கிற கடைசி படம்ங்கிறதால இந்த படத்தை பிரம்மாண்டமான மல்டி ஸ்டார் படமாக எடுக்கிறதுக்கும் பிளான் போட்டு இருக்காங்களாம். அதோட முதல் கட்டமாக தான் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் T69ல நடிக்க போறதா உறுதியான தகவல் வந்திருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜில்லா படத்துல தளபதி கூட மோகன்லால் நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல ஒரு மெயின் கேரக்டர்ல மோகன்லால் நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி T69லயும் ஒரு முக்கியமான ரோல்ல மோகன்லால் நடிக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. மோகன்லால் மட்டும் இல்ல, தெலுங்கு பட பிரபல ஹீரோ ஒருத்தரும் கன்னட ஹீரோ ஒருத்தரும் இந்த படத்துல நடிக்க வைக்கிறதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கான். T69 பேன் இந்தியா படமா உருவாக போறதால பாலிவுட்ல இருந்தும் ஒரு ஆக்டரை உள்ள இறக்குறதுக்கு வினோத் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. மொத்தத்தில் தளபதியோட கடைசி படத்தை வேற லெவலில் எடுக்கிறதுக்காக வினோத் இப்பத்துல இருந்து வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதி கூட மோகன்லால் நடிக்க போறாரு. அடுத்து வேற எந்த ஆக்டர் ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும்னு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.